ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்னோடய ஹோம் டவுனான திண்டுக்கல்லில் தாங்க இருக்கோம். திண்டுக்கல்லில் இருந்து இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா தூத்துக்குடி தாங்க போக போகிறோம். இப்போ கரெக்டாக டைம் 4:22 ஆகுதுங்க. ஸோ எப்படின்னு தெரியாது. ஸோ ஈவினிங் டைமில் திண்டுக்கல்லில் இருந்து தூத்துக்குடி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். மார்னிங்கில் உங்களுக்கு திண்டுக்கல்லேருந்து தூத்துக்குடி போகிறதுக்கு சென்னை எக்மோர் தூத்துக்குடி பேர்ல் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மைசூரில் இருந்து தூத்துக்குடி போகிற எக்ஸ்பிரஸ் இருக்குது. இது ரெண்டும் மார்னிங்கில். ஈவினிங்லன்னு பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ட்ரெயினே கிடையாது. ஆனால் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி வாங்க போய் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துடலாம். திண்டுக்கல்லில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் இன்றைக்கி நம்ம அன்ரிசர்வ்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுங்க. இங்கே இருந்து எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோன்னா சென்னை எக்மோரில் இருந்து குருவாயூர் வரைக்கும் போகக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே கரெக்டாக திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு 4:25க்கு நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வருங்க. இன்றைக்கி என்னோட நல்ல நேரமாக என்னமோ தெரில, ட்ரெயின் ஒரு 20 நிமிஷம் டிலேயாக வந்துட்டுருக்கு. அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வீட்டிலையே கிளம்பும் போதே டிக்கெட்டை போட்டாச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அன்ரிசர்வ் டிக்கெட்டை வீட்டில் இருந்தே கிளம்பும் போதே ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யூடிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை சர்ச் பண்ணிங்க. யூடிஎஸ் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் வித் ஓடிபியோட லாகின் பண்ணிவிட்டு எங்கே இருந்து எங்கே போகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அன்ரிசர்வ் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நானே புக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணி தான், ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே எனக்கு தெரியும் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம லேட்டாக தான் ரயில்வே ஸ்டேஷன் வர போகிறோன்ட்டு. ஸோ அதனால் டிக்கெட் அங்கேயே போட்டாச்சு. இப்போ டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிற வேலை மட்டும்தான். மோஸ்ட்லி திருச்சியில் இருந்து திண்டுக்கல் மதுரை வழியாக போகிற எல்லா ட்ரெயினுமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தாங்க. ஸோ அதனால் பிளாட்ஃபார்ம்லாம் பார்க்க தேவையில்லை, டேரெக்டாக பிளாட்ஃபார்ம் 4க்கு போயிடலாம். சரி வாங்க, திண்டுக்கல்லேருந்து தூத்துக்குடி எப்படி போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஜங்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ 4:48க்குலாம் எடுத்துட்டாங்க திண்டுக்கல்ல இருந்து. ரொம்ப கூட்டம். கரெக்டாக 6:02க்கு மதுரை ஜங்ஷன் நாங்கள் வந்திருக்கோம். அருமையான லொக்கேஷனில் உட்காந்துருக்குறோம். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சிபி குமாரோட தான் இந்த ஒரு ஜேர்னி பண்ணிகிட்டு இருக்கோம். 2 பேரான்னு கேட்டால் இன்னொருத்தர் மேலே நின்றுட்டுருக்காரு. ஸோ 3 பேரும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த சைடு நான் உங்களுக்கு திண்டுக்கல்லே காமிச்சிருப்பேன், செம்ம கூட்டமாக இருக்குது இப்போயுமே. ஆனால் திண்டுக்கல்ல நின்றுட்டு வர்றதுக்கு இடம் கிடச்சிது. இப்போ உட்கார இடம் கிடச்சாச்சுன்ட்டு உட்காந்தாச்சு, தரையில் உட்காந்தாச்சு. உண்மையாலே லொக்கேஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து வாஞ்சிமணியாச்சி வரைக்கும் இப்படி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 2 hours தான். இதுக்கடுத்து நமக்கு விருதுநகருக்கு அப்புறம் சாத்தூர் கோவில்பட்டி ஒரு 3 ஸ்டாப் தான். பல்ல கடிச்சிட்டு இப்படி உட்காந்துட்டு வாஞ்சிமணியாச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம். பாப்பா இடையில கிராசிங் ஏதாவது எடுக்க முடிஞ்சால் காமிக்கலாம். கரெக்டாக 6:42க்கு விருதுநகர் ஜங்ஷன் தாங்க வந்திருக்கோம். இது ஒரு சடன் ட்ரிப்பு. ஸோ அதனால தான் இவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக அண்டர்சைடில் போகிற மாதிரி எங்களுக்கு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் 2 hours, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். மதுரையிலேருந்து 2 hours. மதுரையிலேருந்து 2 hours 2 hours தான். திண்டுக்கல்லேருந்து 3 மணி நேரம். நான் மதுரையில் போட் பண்ணேன், அதனால் 2 hours. அவருக்கு 3 hour ஆகிருக்கு. பரவாயில்ல. இன்னும் நமக்கு அடுத்து சாத்தூர் கோவில்பட்டி இன்னும் 2 ஸ்டாப் இருக்குது. ரெண்டுமே முக்கியமான ஸ்டாப். கிராசிங் இதெல்லாம் ஆர்வமாக பார்க்குறவங்க இந்த வீடியோ கொஞ்சம் மெதுவாக பாருங்கள். ஏன்னா ஒன்றும் காமிக்க முடியாது, ஏன்னா க்ரௌடே பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம வாஞ்சிமணியாச்சிக்கு அப்புறம் சீனரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணலாம். அது வரைக்கும் இப்படியே உட்காந்துட்டே தான் ட்ராவல் பண்ணோம். சரவண கணக்கு
காலையில் கஷ்டம் கொண்டு வந்துருக்கீங்களா? அவன் 3 மாதம் மூத்தவன். எடு சென்னை எக்மோர்லேருந்து குருவாயூர் போகிற குருவாயூர் எக்ஸ்பிரஸில் வந்திருந்தோம். அது வந்து பிளாட்ஃபார்ம் 4இல்லைங்க. அந்த ட்ரெயினில் அங்கேருந்து அப்படியே இறங்கிட்டு இப்போ பிளாட்ஃபார்ம் 1க்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் திண்டுக்கல்லேருந்து தூத்துக்குடி எப்படி போகிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ திண்டுக்கல்லில் இருந்து நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸில் ஏறி இங்கே வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷனில் வந்து இறங்கிட்டோங்க. ஏன் இறங்கிட்டோன்னா இங்கே வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷனில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் வந்து ரன் ஆகுது. அந்த ட்ரெயினில் ஏறி தான் நம்ம தூத்துக்குடி போக போகிறோம். திண்டுக்கல்லேருந்து தூத்துக்குடி ஒரே டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷனுக்கு நம்மளுடைய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு 8 நிமிஷம் பிஃபோர் டைமாகவே வந்துருச்சுங்க. அதனால் அழகாக பிளாட்ஃபார்ம் 4ல் இருந்து பிளாட்ஃபார்ம் 1க்கு மாறி வந்துட்டோம். ஸோ 8 நிமிஷம் பிஃபோர் டைம் வந்தனால வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷன் வெளியே என்ட்ரன்ஸ் சரி வந்து பார்ப்போமே. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் இங்கே வந்து இறங்கியிருக்கேன். எப்போவுமே வந்து இந்த சைடு தான் ஸ்கிப் ஆகும். பட் ஃபஸ்ட் டைம் இறங்கியிருக்கனால டைம் நமக்கு நிறைய இருக்குது, வெளியெல்லாம் சுற்றி பார்க்கலாமே அப்படின்ட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் சொல்லப்போனால் வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷன் ரொம்ப சைலண்ட்டாக ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டு சுற்றி விண்டுமில்லாம் இருக்குது. டே டைமாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் நைட் டைம் அதுவே பரவாயில்ல, ஒரு சூப்பரான அட்மாஸ்பியரில் அப்படியே வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சுங்க. கரெக்டாக இங்கே இருந்து நம்ம தூத்துக்குடி போகிற வண்டி இங்கே வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷனில் 8:20 போல் எடுத்து நம்ம தூத்துக்குடி வந்து 9:20க்கெலாம் ரீச் ஆகிடுவோம். சரி வாங்க இந்த ஒரு ஜேர்னியை அப்படியே உள்ளுக்கு போய் கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து ஆல்ரெடி திண்டுக்கல்லேருந்து தூத்துக்குடி ஒரே டிக்கெட்டாக எடுத்துட்டனால இப்போ டிக்கெட்லாம் எதுவும் எடுக்க வேணாம். ஜஸ்ட் அப்படியே வெளியே ஸ்டேஷனை சுற்றி பார்க்க வந்தோம். ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட். சரி வாங்க இப்போ அப்படியே நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 1ல் தான் ரெடியாக இருக்குது. டைமும் ஆயிடுச்சுங்க, இன்னும் ஒரு 8 நிமிஷம் தான் இருக்குது. இங்கே நமக்கு வாஞ்சிமணியாச்சியில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஸோ வேப் 1 லோக்கோமோட்டிவ் தாங்க புல் பண்ண போகுது. சரி வாங்க அப்படியே போகலாம். இன்ட்ரோவில் வந்து நான் உங்களுக்கு 8:20ன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் 8:20 கிடையாது மக்களே, ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு 5 மினிட்ஸ் சேர்த்துக்குங்க. ஸோ 8:25 PM இங்கே வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் வந்து டிபார்ட் ஆக போகுது. சிக்னல் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ 3 நிமிஷத்துக்கு பிஃபோராகவே சிக்னல் கிளியர் பண்ணிட்டாங்க. வாங்க இந்த ஜாலியான ஒரு அண்டர்சவுடில் அப்படியே போகலாம். திறக்குமா? திறந்துருச்சு. ஸோ இந்த கோச்சில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன தான் குருவாயூரில் கஷ்டப்பட்டு வந்தாலும் அதெல்லாம் என்ன கஷ்டம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மறக்க வைக்கிற மாதிரி ட்ரெயினே காலியாக இருக்குது. ஆனால் எல்லா கோச்சிலையும்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த குருவாயூர் ட்ரெயின்லேருந்து இறங்கி இப்போ இந்த ட்ரெயினில் ஏறி இருக்காங்க தூத்துக்குடி போகிறதுக்கு. அதனால் ஒரு பெஸ்ட்டு கனெக்டிங் ட்ரெயினாக இருக்கனால தான் இப்போ வரைக்குமே இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ வாங்க நம்ம கஷ்டப்பட்டு தொலைவி கண்டுபிடிச்சிருக்கோம், ஆளுங்களே இல்லாதது. ஏன்னா ஸ்டார்டிங் இன்ஜினில் இருந்து கடைசி கோச்சுக்கு வந்திருக்கோம், அதுதான் ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி ஜாலியாக போகலாமே அப்படின்ட்டு வந்தாச்சு. வாங்க அப்படியே இங்கே இருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு தப்பை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க மக்களே. அது எந்த ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுலேருந்து செங்கோட்டை போகிற எக்ஸ்பிரஸுங்க. இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த ஒரு டைமிங்னு இருக்குல்ல, ஸோ அதனால் நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சுங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது.
குருவாயூர் ட்ரெயின் மட்டும்தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து கரெக்டான டைமிங்கில் லிங்க் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஆப்ரேட் ஆகுதுங்க. ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸில் மோஸ்ட்லி நீங்கள் ஆன்போர்ட் பண்ண வேணாம் இந்த ட்ரெயினுக்கு வர்ற மாதிரினா. ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து இன்றைக்கி 15 நிமிஷம் லேட்டுங்க. ஸோ அதனால் அந்த ட்ரெயினில் வந்த மக்கள் இந்த தூத்துக்குடி எக்ஸ்பிரஸில் ஏற முடியாமல் போயிடுச்சு. ஸோ தூத்துக்குடி மேலூர் தாங்க வந்திருக்கோம். இங்கே இருந்து நமக்கு வந்து தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்கனால நம்ம பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இங்கே இறங்கிட்டாங்க. ஸோ இங்கே இறங்கினீங்க திருச்செந்தூர் கூட பஸ்ஸு பிடிச்சி போகலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் இறங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே இறங்கிட்டாங்க. நம்ம சென்னை எக்மோர் கனெக்ஷனில் வந்தவங்க எல்லாருமே இங்கே பைபாஸ் வெல்கம் டு முத்துநகர். அவுட்ரோ ஃபைனலாக தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. திண்டுக்கல்ல இருந்து தூத்துக்குடி நீங்கள் வெறும் 85 ரூபாயிலே வந்துடலாம். உங்களுக்கு நான் ஃபேரே சொல்லியிருந்துருக்க மாட்டேன். திண்டுக்கல்ல இருந்து தூத்துக்குடி வரைக்கும் அன்ரிசர்வ்டில் வெறும் 85 ரூபா தான். ஒரே டிக்கெட்டில் 2 ட்ரெயின் மாதிரி அழகாக நம்ம முத்துநகரத்துக்கு வந்தாச்சுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர். பாய் ஃப்ரம் ட்ரெயின் பையன். பாய். டாட்டா மக்களே.